ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான் உங்களோட குகனவினா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல்லைக்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து ஒரு கோழி முட்டை விடும், ஒரு நாள் முட்டை விடும், அப்புறம் மறுநாள் முட்டை விடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தங்கு முட்டை விடுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் என்ன யோசிப்போம், இன்றைக்கி முட்டை விடுது, நாளைக்கு முட்டை விடலைன்னா நம்ம நாள் முட்டை விட்டுரும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் கோழிக்கு வந்து கரெக்டான அந்த சர்க்குலேஷன் ஆகி கரெக்டாக முட்டை விட ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கோழிக்கு என்ன பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கணும். கோழியை பிடிச்சி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில கோழிங்களுக்கு வந்து கொழுப்பு கட்டியிருக்கும், ஒரு சில கோழிங்க பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லேசாக இருக்கும், பார்த்தா வந்து தெம்பு இல்லாமல் கூட அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கோழிங்களுக்கு வந்து தெம்புள்ள பொருள் கொடுக்க ஆரம்பிக்கணும். என்ன தெம்புள்ள பொருள் கொடுக்கலான்னா, நம்ம வந்து சோளம், கம்பு, கேழ்வரகு அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம அடித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க, ரேஷன் அரிசியே போடவே கூடாதா அப்படி யோசிப்பீங்க. ரேஷன் அரிசி நம்ம கொடுக்கலாம். கொடுக்கும்போது வந்து நல்லா சுத்தம் பண்ணி கொடுங்க. சுத்தம் பண்ணி போட்டால் தான் வந்து கெமிக்கல் இல்லாமல் கொஞ்சம் கோழிகள் நல்லா வளரும். நம்ம அது கொடுக்கறது மூலமாக வந்து கெமிக்கல் கூட வந்து அந்த கருவளர்ச்சி கூட ஸ்டாப் பண்ண சான்ஸ் இருக்குது. நம்மளே ரேஷன் அரிசி நம்ம கழுவாமல் சாப்பிடுவோமா, நம்மள மாதிரி தான் அதுவும் ஒரு உயிர். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கோழிங்களுக்கு வந்து நம்ம பப்பாளி இலை, கீரை வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா கீரையுமே கோழிங்களுக்கு போடலாம். நம்ம கருவாடு போடுறோம், மீன் நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து நம்ம காய்கறியில் வந்து கட் பண்ணுற காய்கள் சின்ன சின்னமாக கட் பண்ணி போனால் கூட சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரிலாம் கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களுக்கும் தெம்பு அதிகமாகும், உடம்பு சரியில்லாமல் போகாத அளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வந்து கோழிங்களுக்கு வந்து தெம்புள்ள புல் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுங்களும் போய் புல் எல்லாம் கொத்தி சாப்பிட்றாங்க. அப்படி இருந்தாலும் வந்து அதில் கிடைக்கிறது இம்யூனிட்டி பவர் கிடைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி நம்ம வந்து இடையில வந்து குளுக்கோஸ் வாட்டர் வைக்கலாம். தண்ணி வைக்கணும் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி எந்தளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது. கோழிங்களுக்கு தண்ணி தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு கீரையை வந்து முருங்கைக்கீரையை வேக வச்சு முருங்கைக்கீரை சாறை கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம கீரைங்களை வந்து நல்லா வேக வச்சு ரசம் மாதிரி கூட வச்சு கூட கொடுக்கலாம் கோழிங்களுக்கு. இதெல்லாம் கொடுக்கறது மூலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அதுங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் கீரையெல்லாம் கொடுக்கும்போது கொழுப்பு கரைஞ்சி முட்டை விட வாய்ப்பு இருக்குது. தெம்பு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இரும்புச்சத்து அதிகம், உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாம் எதுக்காக கீரை சாப்பிட்றோம்? பிளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கீரை சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்றது மாதிரி தான் கோழிங்களுக்கும். கோழிங்களுக்கு வந்து நம்ம அப்படியே போடணுன்னாலும் நம்ம போடலாம், அப்படி இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம பண்ணுறதெல்லாம். பண்ணோன்னா தான் நம்ம கோழிங்க நல்லா இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வந்து கோழிங்களுக்கு வந்து தெம்புள்ள உணவு கொடுக்க ஆரம்பிக்கணும். கொடுக்கறது மூலமாக தான் கோழிங்களும் ஸ்ட்ரென்த்தாக வளரும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது போடுற முட்டையும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் கேட்பீங்க, எங்கள் வீட்டில் வந்து கோழி நல்லா கொழுன்னு இருக்குது ஆனால் முட்டையே விடலைன்னு யோசிப்பீங்க. அதுக்காக காரணம் என்னமா இருக்குன்னா வந்து நம்ம போடுற சாப்பாடு மூலமாக தான், கொழுப்புள்ள உணவாக சாப்பிட்றதுனால தான் கொழுப்பு அதிகமாகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நெல் இருக்குது பார்த்திங்களா, நெல் கொடுக்கலாம். அப்புறம் வந்து சுடுதண்ணி வைக்கலாம். ஒரு சில கோழிங்க குடிக்கும், அப்படி குடிக்கலன்னு வச்சுக்கோங்க காலையிலே வெறும் வயிற்றில் வந்து சுடுதண்ணி கொடுக்குறது மூலமாக கோழி வந்து நல்லா முட்டை விட ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் ஒரு 30 கோழி வச்சுருக்கோம். எல்லா கோழியும் நல்லா முட்டை விடும், எல்லாம் செய்யும். ஒரு சில கோழிங்க வந்து பார்த்தா வெயிட்டாக இருக்குமா இருக்கும், பார்த்தா முட்டை விடாது. அதுக்கு என்னென்னு காரணம் எடுத்துட்டிங்கன்னா வந்து கொழுப்புனால தான். நம்ம எந்தளவுக்கு வந்து கொழுப்பு கம்மியாகுதோ கோழி வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ஒரு சில பேர் வாங்க போனோம்னா கோழி வந்து நல்லா குண்டாக இருக்குது, கொழுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவோம். பார்த்தா வாங்கிக்கோ நான் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கோழி வந்து முட்டை விடாது. கோழி நம்ம வளர்க்க வாங்கினோன்னா கோழியை பார்த்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வியாபாரிகிட்ட இப்போ கோழி வாங்க போனோம்னா வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க கோழி வந்து கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி குறைச்சி பார்க்க யோசிப்பாங்க. நம்ம வீட்டிலேயே கோழி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு குறைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை சூப்பு, அப்புறம் கோழிங்களை வந்து மேய விடக்கூடாது. அது மூலமாகவே தன்னால் வந்து கோழி கொழுப்பு கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெல் ஒரு வாரத்துக்கு போட்டிங்கனாவே வந்து நல்லபடியாக கொழுப்பு கம்மியாயிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் உள்ள கோழி. பார்த்திங்களா, எல்லாம் யாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க.